பச்சைமலை பார்ட் 2ல வந்து மங்களம் அருவி போகிறோம். இது தடவை துறையூர் தம்மம்பட்டி ரோட்டில் இருக்க உப்புளியபுரம் வழியாக டாப் செங்காட்டுப்பட்டி ரீச் ஆகிட்டு, ஏன்னா அங்கேருந்து அருவிக்கிட்ட அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ பழமலை கருப்பு கோயில் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி செங்காட்டுப்பட்டி வழியாக பெருமாள் மலை அடிவாரத்து ரீச் ஆக போகிறோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்காட்டுக்கு. இதுதான் மேதகம் வியூ பாயிண்ட்டு. பட் இன்றைக்கி ஃபுல்லாக மிஸ்ட்டு இறங்கிடுச்சு. கீழே எதுவுமே பார்க்க முடியல. சரியான மிஸ்ட்டு இன்றைக்கி. ஃபுல்லாக மேகம் அப்படியே கீழேருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், மலையில் இருக்க சிவப்பு எறும்பு நம்ம வண்டியில் ஏறிக்கிச்சு. நல்ல வேலை பார்த்தாச்சு, இல்லைன்னா கடிஞ்சிருக்கும். எவ்வளோ பெருசு இருப்பாங்க சிவப்பு எறும்பு. இப்போ நம்ம டாப் செங்காட்டுப்பட்டி தாண்டி அருவி பிரியிற ரோடில் இருக்கிறோம். இந்த பெண்டில் லெஃப்ட் எடுத்தால் அருவி போகிற ரோடு. இங்கே தான் நின்றுருக்கோம். மேலே வந்து ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அது வந்து குளவிக்கூடு, தேன்கூடு கிடையாது. இப்போ ஒரு கதண்டுன்னு சொல்லுவாங்க. பயங்கர விஷம்ல ஒரு குளவிக்கூடு தான் அது. சரியான வியூ, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கீழே மலைக்கு கீழே இறங்குறோம், இறங்க போகிறோம் அருவிக்காக. ஆமாம், எப்படி கிளைமேட் பார்த்தீங்கன்னா எங்க முடி. வயலில் மண் சரியக்கூடாதுன்னு பெரிய பெரிய கல் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக கட்டுறாங்க. தூரல் போடுது. பெரிய கம்பளம், சின்ன கம்பளம், பெரிய கம்பளமா? பெரிய கம்பளம், பெரிய பக்கலாம், பெரிய பக்கலாம் தாண்டி இப்போது இறங்கிட்டு இருக்கோம். மலையிலேருந்து கீழே இறங்குது ரோடு. ஊர் இருக்கோம்னா ரோடு நீட்டாக இருக்குது. இது அருவி தான். எங்கிட்டு ஊர் இல்லைன்னாங்களே. அருவிக்காக உனக்கு இவ்வளோ ரோடு போடுறேன்னா அது சின்னதாக ஒரு அந்த இருக்காங்க. அருவியில் குளிச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டு அந்த ரோடு ஜாயிண்ட் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஆமாம், அதில் திரும்ப அப்படியே போனேன். அந்த பழமலை, அந்த ஊர் போய் பழமலை கோயில், அது வந்து அதுவும் டெட் எண்டு அந்த சைடு கிழக்குமா. அந்த மலையில் பார்த்துட்டு திரும்ப அப்படியே இறங்கினா கீழே செங்காட்டுப்பட்டி அடிவாரம். இங்கே ஏதோ பண்ணுறாங்க. ஒன்று ரோடு அகலப்படுத்த மலையில் சரிஞ்சிருச்சான்னு தெரியல, இருக்கலாம். நவமரம் தானே இதெல்லாம், நவமரம். மங்களம் அருவி வந்தாச்சு. இங்கேருந்து எங்கே போகுது ரோட்? ரைட்டாக லெஃப்டா? ரைட்டு. இந்த பேனர் அப்படியே காமிச்சிங்க. ரைட் எடுக்கணும். இந்த என்ன ஊர் இது? பெரிய மங்கலமா? பெரிய மங்கலம். மங்கலம், பெரிய மங்கலம். பெரிய மங்கலம் பெருசாக இருக்குது. இந்த கோயிலோட ஃபோட்டோ தான் போட்டுப்பாங்க. மாமரம் தெரியுது. இந்த காடு நிறையா இருக்குது. நேரத்துக்குள்ளே இங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை இப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, மேகம் மேலேருந்து இறங்குது. அது அங்கே எங்கே காற்றுல போயிடும் பாருங்க. நாங்கள் அன்றைக்கி கீழே இருந்து வரப்போ அப்படி தான் ஊருக்குள்ளேயே மழை பெஞ்சிட்டேன். மோஸ்ட்லி மலைக்கு மேலே வந்து இந்த இன்னும் டார்க்காக இருந்தால் தான் மழை. இல்லைன்னா இதை போட்டால் எங்கேயாவது பூந்துக்கலாம். இங்கே ஒரு கோயில் இருக்குறாங்க, அப்படியே கவர் பண்ணுறேன்.
மங்களம் அருவி கிட்ட வந்தாச்சு. இதுக்கு மேலே வண்டி போகாது, இங்கேயே நிப்பாட்டிட வேண்டியதான். இது வந்து ஒரு சின்ன பள்ளத்தாக்கு மாதிரி, அந்த மலைக்கு இந்த மலைக்கு நடுவில். ஸோ கீழே இறங்கி அருவியை பார்க்கலாம். அருவி கிட்ட வந்தாச்சு, கீழே இறங்கிட்டு படிக்கிறதுல. இது என்ன ஆச்சா மரமா? இது ஆச்சா மரம். இது பாருங்க, இறங்குது பாருங்க தண்ணி. அருவி வந்தாச்சு. இந்த குட்டை மாதிரி இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளலாம் யாரும் இறங்கக்கூடாது. எவ்வளோ ஆளாக இருக்குன்னு தெரியல. இந்த தண்ணி ஊற்றுற இடத்துல மட்டும் நின்று கயிறு கட்டிருப்பாங்க. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே திரும்ப வேண்டியதான். இங்கே இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி கீழே போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இறங்கும். அங்கேயும் வந்து பெரிய அருவி மாதிரி இருக்கும். பட் அங்கெல்லாம் போகக்கூடாது, அபாயமான பகுதின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கூட லோக்கல் ஆளுங்க வந்திருக்காங்க 2-3 பேர். அதனால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும். நின்று பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் இறங்கிடாதீங்க, இங்கே ரொம்ப டேஞ்சர். நாங்கள் லோக்கல் ஆள் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக கீழே இறங்குறோம். பார்த்தீங்களா, பயங்கரமான பள்ளத்தாக்கு. சத்தத்தை வச்சே தெரியும், தர கீழே இருக்குது. ரெண்டு பசங்க இங்கே போய் இறங்க. இனியா இல்லை உள்ளே இருக்குல்ல கூட நான் மாட்டேன். பாருங்கள், பயங்கர செங்குத்தாக இருக்குது. இதில் தான் இறங்குறோம், பார்த்து பார்த்து பொறுமையாக. பயங்கர ரிஸ்க்கான இடம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே இறங்குது, செங்குத்தாக இறங்குது. இன்னும் கீழேயா? ஓ, செருப்பு வேற போட்டு வந்தாச்சு. செருப்பு அங்கேயே போட்டேன். ஜம்ப் பண்ணுமா? அப்பா
அவ்வளோ